சரி பெரியம்மா, போயிட்டு வரேன் பெரியம்மா. சரி பெரியப்பா, யாழினி அக்கா போயிட்டு வரேனாக்கா. ஆ சரி சச்சி, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் போடுனே, பத்திரமா போயிட்டு வானே. பெரியப்பாவும் அவங்கள தான் வராரு, உன்னை பசாத்தி விட்டுட்டு வருவோண்ணே. ஆ சரிங்க பெரியம்மா. ஆட்டோக்காரருக்கு சொன்னீங்களா என்ன, இன்னும் காணும்? இல்லை அப்படியே சொல்லிட்டேனே போய் இப்போ வருவான். அப்புறம் சச்சி லீவுக்கு வா அண்ணே, நிக்கியும் கூட்டிகிட்டு வா அட்டுமா? ஆ சரிங்க பெரியம்மா, கண்டிப்பாக வருவேன். நிக்கிக்கு இப்போ லீவ் விட்ருவாங்க, இனி ஒரு வாரம் தான் அவளுக்கு பறிச்சு, அப்புறம் முடிஞ்சிடும். அப்புறம் வாரம் பெரியம்மா, நீங்களும் வாங்க அக்காவை கூட்டிகிட்டு. அக்கா அன்றைக்கே கன்னியாகுமரிலாம் கூட்டிட்டு போகணும்னு நினச்சி அக்கா வந்துட்டா. அக்கா கொஞ்சம் இடம்லாம் கூட்டிட்டு போக வேண்டியது இருக்குது. லீவுக்கு நீங்களும் வாங்க பெரியம்மா. ஆ சரி தாயி, முடிஞ்சா வாரேண்ணே. நமக்கு வீட்டில் ஒரு ஆளாவது இல்லாமல் ஒன்றும் முடியாது தாயி. முடிஞ்சா வாரேன், இல்லை யாழ்னி அனுப்பி வைக்கேங்கண்ணே. சரிங்க பெரியம்மா, அன்பனை வந்தால் சொல்லுங்கள், நான் கேட்டேன்னு சொல்லுங்கள். ஆ சரி சச்சி, நீ இப்போ போவேல, அவன் எப்படி இன்னைக்கு ராத்திரிலாம் வந்துடுவான், வந்தால் சொல்லுதேண்ணே. ஏன் இந்த ஆட்டோ வந்துருச்சு, வாங்க பாசத்தி. சரி அப்பா அக்கா போயிட்டு வரேன். பெரியம்மா போயிட்டு வரேன் பெரியம்மா. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வானே. என்னங்க, அவளை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு பஸ்ஸு கிளம்புனப்புறம் வாங்க. ஆ சரி சரி. ராமு கொஞ்சம் தள்ளிடுறியா? போதுமானே தள்ளினது? ஆ போதும் போதும். எங்க போனோம்னே? பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே வர போகணும். பெரியம்மா போயிட்டு வரேன். ஏழ்னியக்கா போயிட்டு வரேனாக்கா. பஸ் இப்போ வரக்கூடிய நேரம் தான் தாயி. இங்கெல்லாம் உங்கள் ஊர் மாதிரி அடிக்கடி பஸ்ஸு கிடையாது, டைமுக்கு தான் பஸ்ஸு. இப்போ வரும், மணி 4 மணி ஆயிடுச்சுல, இப்போ வரும் ஒரு பஸ்ஸு. அப்படியா பெரியப்பா? சரிங்க பெரியப்பா, ஒன்றும் இல்லைப்பா, நேரம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ சந்தோஷத்தை வர சொல்லணுமே, ஃபோன் பண்ணால் பெரியப்பா தப்பாக எடுத்துக்கூடாத. பஸ்ஸில் ஏறிக்கிட்டு வேணால் சந்தோஷத்தை சொல்லிக்கலாம். யாழ்னிக்கும் மாப்பிள்ளை பார்க்கணும் தாயி. எனக்கு அக்கா மாமன் இருக்கான்ல, அவனை தான் பேசி முடிக்கலான்னு இருக்கோம். அப்படிங்களா பெரியப்பா? சொல்லவே இல்லை. அக்காவுக்கு பேசி முடிச்சாச்சு ஏற்கனவே. இப்போ இல்லை தாயி, பேசியெல்லாம் முடிக்கல. எனக்கு அக்காவுக்கு மகனுக்கு என் பொண்ணை கொடுக்கணும் எனக்கு ஆசை, என் அக்காவுக்கும் ஆசை தான். உங்கள் பெரியம்மா தான் சம்மதிப்பாள என்னமோன்னு நினச்சேன். என்னமோ பெரியம்மாவை கொண்ட மாறி போச்சு. இன்னைக்கு தான் சொன்னா, பேசி பாருங்க, உங்கள் அக்கா பையனை பேசி பாருங்க, சீக்கிரம் யாழ்னி கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா. அப்படியா பெரியப்பா? இது யாழ்னி அக்காவுக்கு தெரியுமா? அவளுக்கு என்ன கழுத, நாங்கள் சொல்லக்கூடிய பையனை தான் கெட்ட போறா. அவள்கிட்ட சொல்லி போய் என்ன ஆக போகுது? எங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை தான் அவள் கல்யாணம் பண்ணணும். இல்லை பெரியப்பா, நீங்கள் சொல்லது தப்பு. அவங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுக்கோங்க. யாழ்னி அக்காவுக்கு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளையை பிடிக்குமா என்னன்னு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணுங்க பெரியப்பா. உங்கள் காலம் மாதிரிலாம் இப்போ கிடையாது பெரியப்பா. நீங்கள்லாம் வீட்டில் என்ன பார்த்து வைக்காங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இந்த கடைசி வரை நீங்கள் ஒத்துமையாக வாழ தான் செய்வீங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை பெரியப்பா. எதுக்கும் நீங்கள் யாழ்னி அக்காட்ட கேட்டுட்டு நீங்கள் பேசுங்க பெரியப்பா, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. கண்டிப்பாக நீங்கள் பேசினாலும் யாழ்னி அக்கா வேண்டான்னு சொல்ல மாட்டா. நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதான் அவளும் கேட்பா. இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு நீங்கள் அக்காட்ட கேளுங்க. நீ படித்த பிள்ளை இல்லாதாயி, அதான் சரியாக தான் சொல்லது சரிதான். நீ சொல்லது சரிதான். எங்கள் காலத்துலலாம் கல்யாணத்துக்கு காலையில் கூட தாலி இருந்து பொண்ணையும் காமிக்க மாட்டாங்க. கெட்டுடா தாலியன்னா கூட நாங்கள் கெட்டணும். இந்த காலம் அப்படியா? அதுக்கு தான் சொல்லுவேன் பெரியப்பா, கேட்கறது ஒருக்க கேளுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. உங்கள் பொண்ணுகிட்ட தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. கண்டிப்பாக அக்காட்ட கேட்டுட்டு நீங்கள் பேசுங்க பெரியப்பா. சீக்கிரமே அக்கா கல்யாணத்தை முடிங்க, அக்காவுக்கு வயசு போயிட்டுருக்குல்ல. ஆமாம் சத்தி, நாளைக்கு தான் போய் சாதத்தை போய் பார்க்கணும். நாளைக்கு புதன்கிழமையாக இருக்குல்ல, நம்ம மேலூர் ஜோசி இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு கொடுத்து என்ன ஏதுன்னு பார்க்கணும். பொறுத்த இருந்தால் அடுத்தது பேசணும். கண்டிப்பாக கொண்டு போங்க, பொருத்தம் இருக்கும் பெரியப்பா. நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வைங்க. அக்கா பாவம், வெளி உலகமே அக்காவுக்கு தெரியாது. நீங்கள் இதே ஊரில் கல்யாணம் பண்ணால் அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். எப்போனாலும் அம்மா அப்பாவை பார்த்துக்கலாம், அண்ணனை பார்த்துக்கலான்னு இருப்பா. வெளியூரில் கட்டி கொடுத்தா பாவம், அவளுக்கு எங்களை மாதிரி அந்த அளவுக்கு வெளி பக்கம் ஒன்றும் கிடையாது. நீ சொல்லது 100க்கு 100 சரிதான் தாயி. என் பொண்டாட்டியும் அப்படி தான் சொல்லுவா. வெளியூர் கட்டி கொடுத்துட்டு அலையதுக்கு இங்கே யார் இருக்கா, அவள் தான் போகணும். நமக்கும் முன்ன மாதிரி உடம்புலாம் பழம் இல்லை தாயி. சொல்லதுக்கு என்ன, அப்படி உருவமாக தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு பழம்லாம் ஒன்றும் இல்லை தாயி, ஏதோ போவேன் வருவேன் அப்படிதான். நாளைக்கு நல்ல நாள் தானே பெரியப்பா, நாளைக்கே போங்க. போய் ஜாதகம்லாம் பார்த்துட்டு சீக்கிரமே பேசி முடிங்க. அப்போ அடுத்த யாழ்னி அக்காவுக்கு கல்யாண சாப்பாடு தான் சொல்லுங்கள். ஆமாம் சச்சி, அவளுக்கு கல்யாண சாப்பாடு தான் இருக்கும். வயசாகுதுல்ல அவளுக்கு, இப்போமே 23 முடிய போகுது. அதான் இப்போமே பேசி எடுத்து வச்சா கூட கல்யாணத்தை முடிச்சிடலாம் பத்தியா. ஆமாம், அக்காவுக்கு முடிச்சா அப்புறம் அண்ணனுக்கு பார்த்துடலாமே.
அவனுக்கு என்ன இப்போ அவசரம்? அவனே வேலை சொல்லி எடுத்துருக்கான். வேலை சொல்லி இல்லாதவளை எவ்வளோ கட்டுவா சொல்லு? படிச்சிருந்தா போதுமா தாயி? கைத்தொழில் ஒன்று வேண்டாமா? அதான் நல்ல ஒரு வேலைக்கு போன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டுக்காக. இதை நான் பேசினா நான் பொல்லாதவன். உங்கள் பெரியம்மா ஏன்ட சண்டைக்கு வருவா. அவனும் முறைச்சு பார்த்துட்டு வெளியே இறங்கி போயிடுவான். பெரியப்பா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அண்ணனுக்கு நல்ல டேலண்ட் உண்டு. அண்ணன் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வேலையில் ஏறிடுவான் பெரியப்பா. அண்ணனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணனுக்கு வேலை கிடச்சோடனே கல்யாணம் பாருங்கள். முதல் யாழ்னியை கேட்க முடியுங்க. அவள் பாவம். பஸ் வந்துருச்சு தாயி, நான் வந்துருச்சு, வா. பெரியப்பா அன்னைக்கு இந்த பஸ்ஸில் தான் வந்தோம் நாங்கள். வா தாயி வா, நிறைய சீட்டு கிடக்கு, இப்போ தான் பார்த்துருக்கான். 10 நிமிஷத்தில் எடுத்துருவான் பஸ்ஸு. சரிங்க பெரியப்பா, நான் போயிடுறேன், நீங்கள் என்ன போங்க. இல்லை இருக்கட்டும் தாயி, நீ போய் உள்ள ஏறி பஸ் எடுத்தோடனே நான் போகிறேன். சரிங்க பெரியப்பா, நான் அப்போ போகிறேன். போயிட்டு வரேன் பெரியப்பா. சரி அப்போ போயிட்டு வரேன். என்ன பெரியப்பா, உடம்பு பார்த்துடுங்க. சீக்கிரமே நல்ல விஷயமா ஃபோன் பண்ணுங்க. சரி சத்தி, நீ வீட்டுக்கு போயிட்டு போன போடுன்னு. சரி பெரியப்பா, போயிட்டு வரேன் பெரியப்பா. பெரியமாட்டெல்லாம் சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். போயிட்டு வரேன் பெரியப்பா. சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் கிளம்பிட்டோன்னு. பாவம் ஃபீல் பண்ண போகிறாரு. என்ன சந்தோஷ் ஃபோன் எடுக்க மாட்டேக்காரு? சத்யா, நீ எவ்வளோ ஃபோன் பண்ணலாம் எடுக்கவே மாட்டேன். உனக்கு எனக்கு சர்ப்ரைஸ். சே, அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா அங்கே வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க. இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுப்பாரு பார்த்தா எடுக்கவும் மாட்டேக்காரு. இன்னொரு கூட ஃபோன் பண்ணுவோமா? இல்லை அவங்க வீட்டில் யாராவது இருக்காங்களா? ஃபோன் அடித்தா எடுக்காமல் இருக்க மாட்டாங்களே. சரி வேண்டாம், யாராவது கிட்டே இருக்காங்களா இருக்கும். இல்லாட்டா அவர் தான் உடனே ஃபோன் எடுத்துருவாங்களே. அப்புறம் வேணா அவருக்கு கூட ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சத்யா இப்போ ஷாக்காக போகிறா. ஹோய், என்ன கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்ல? சந்தோஷ், என்ன ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. சந்தோஷ் இங்க எப்படி? தள்ளி இருங்க மேடம், கொஞ்சம் இருக்க இடம் தர மாட்டீங்களா? கொஞ்சம் தள்ளி இருங்க மேடம். என்ன சத்யா, சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? நீ ஃபோன் பண்ணும்போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ ஆட்டோவில் கிளம்பும்போது நான் பார்த்தேன். அங்கேருந்து பஸ்ஸில் வந்துலாம் தான் பார்த்தேன். உங்கள் பெரியப்பா கிட்டே இருந்தாங்க. சரி நம்ம ஊராச்சு, யாருனாலும் யாராவது நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அடுத்த ஸ்டாப்பில் வந்து ஏறினேன். போங்க சந்தோஷ், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லை. ஐயோ நம்ம சொல்லிட்டு போகலேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்து பார்த்துட்டே தான் இருந்திருக்கீங்களா? சரியான கல்ல தான் நீங்கள். போங்க. இல்லை ஸ்லூஸு, அங்கேயே ஏறி இருப்பேன். உங்கள் பெரியப்பா இருந்தார், சரின்னு தான் விட்டுட்டேன். சரி கொஞ்ச நேரம் பிள்ளை சர்ப்ரைஸாகவே இருக்கட்டுமே தான் ஃபோன் எடுக்காமல் இருந்தேன். ஏன் சத்யா, எப்படி ஒத்தையில் போகலாம்? அதான் நாகர்கோவில் வர கொண்டு நானே ட்ராப் பண்ணிடலான்னு இருக்கேன். ஒன்றும் சார் வராண்டா, அடுத்த ஸ்டாப்பில் ஒழுங்காக இறங்குங்க. வந்தவளுக்கு போக தெரியும். என்ன ஒன்றும் காக்கா கொண்டு போயிடாது. அடேங்கப்பா, காக்கா கொண்டு போயிட்டு நான் என்ன செய்வேன் சத்யாவை? அதுதான் நான் கூடயே வரதான் செய்வேன். போங்க சந்தோஷ், வேண்டாம் நான் போயிடுவேன். அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கஷ்டப்பட வேணாம், போங்க. இருக்கட்டும் சத்யா, இன்னொன்று எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்க போகிறனோ. என் பிறநாளுக்கும் வருவியா என்னன்னு தெரியல. வருவீங்க வரமாட்டேங்க, அதான் இருக்கட்டுமே. ஒரு 2 மணிக்கு ஆக போகுது, அவ்வளோதானே. ரொம்ப நாள்லாம் ஒன்றும் சார் ஆகாது. இன்னைக்கு இனி ஒரு 10 டேஸில் எக்ஸாம்லாம் முடியும். நான் அப்புறம் வர்றேன். நீங்கள் ஒழுங்காக அடுத்த ஸ்டாப்பில் இறங்குங்க. அவ்வளோ தூரமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட வேணாம். இறங்குங்க சந்தோஷ் ப்ளீஸ். நம்ம காலத்தில் நம்ம வீட்டுக்காரர் இப்படி தான் இருந்தார். அதை மாதிரி தான் இந்த சொடியும் இருக்குது. போகணுமா சத்யா? ப்ளீஸ் சத்யா, கொஞ்ச நேரம் 2 மணிக்கு உன்னை இறக்கி விட்டுட்டு நான் வந்துடுவேன். சரியா என் செல்ல சத்யா? இல்லை அதை தான் நானும் சொல்கிறேன். என்னோட செல்ல சந்தோஷில் ஒழுங்கா அடுத்த ஸ்டாப்பில் இறங்குவீங்களா, வீட்டுக்கு போவீங்களா? நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரியா? அதெல்லாம் முடியாது சத்யா, நீ என்ன சொன்னால் நான் கேட்க போகிறது இல்லை. நான் வரதான் செய்வேன். உன்னை கொண்டு அங்கே ஸ்டாப்பில் இறக்கிட்டு இதே பஸ்ஸில் ஏறி மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். சரியா? அப்போ சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படி தானே? ஐயோ அந்த உங்கள் அப்பா மாதிரி இருக்காங்க பாருங்க. அண்ணா நிற்கங்க. என்னது எங்க அப்பாவா? எங்க எங்க எங்க? சும்மா சொன்னீங்க, சும்மா சொன்னேன், பயப்படாதீங்க. ஜஸ்ட் ப்ராங்க். இவ்வளோ பயம் இருக்குல்ல, பஸ்ஸில் வராராம பஸ்ஸில். ஏன் சத்யா, எது இதில் விளையாடணும்னு இல்லையா? நானும் பயந்துட்டேன்.